ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ரசிக்கலாம் சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கிறிஸ்பியான உளுந்தில் அப்பளம் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சது எல்லாத்தையுமே ஒரு சல்லடையில் கொட்டி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே சலிச்சதுக்கப்புறம் இது மாதிரி கொஞ்சம் குருணை கிடைக்கும். அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து திருப்பி பவுட்ரு பண்ணி அதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் மிஞ்சும். இதை நீங்கள் இட்லிக்கு தோசைக்கு அரைக்கும் போது அதோட சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்ல ஃபைனான உளுந்து பவுட்ரு கிடச்சிருச்சு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் பிணைகிறதுக்கு. கொஞ்சம் நல்லா அழுத்தி பிணைஞ்சிக்கோங்க. இது மாதிரி மாவே தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா எல்லா சைடுமே படுற மாதிரி நல்லா அழுத்தி பிணைஞ்சிக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா அழுத்தி பிணைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், நான் விரல் வச்சு அமுத்தி காமிக்கிறேன் எவ்வளோ ஹார்டாக இருக்குன்றத. இவ்வளோ ஹார்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு வராது. அதனால் இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு அந்த கல்லோ இல்லாட்டினா சப்பாத்தி கட்டையோ வச்சு நல்லா இது மாதிரி தட்டிக்கோங்க. கொஞ்சம் தட்டினதுக்கப்புறம் இது மாதிரி கொஞ்சம் பரட்டி தட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களோட டோ நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே கொஞ்சம் தட்டிக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போவே நம்மளோட மாவு நல்லா கொஞ்சம் சாஃப்டாகிருச்சு. நல்லா விரல் வச்சு அமுக்கும் போது நல்லா அமுங்குது. இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகணும். ஸோ அதுக்காக இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு தட்டிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா தட்டியாச்சு. இப்போ நம்மளோட மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்குது. ஸோ நல்லா அமுங்குது. இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சோண்டு போர்ஷன் மட்டும் எடுத்து நல்லா உருட்டிக்கலாம். இப்போது மீதி இருக்க மாவை காற்றே போகாத அளவுக்கு ஒரு பவுலில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை நல்லா உருட்டிக்கலாம். இன்றைக்கி நான் 2 மெத்தடில் செஞ்சு காமிக்க போகிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி கொஞ்சோண்டு மாவு எடுத்து நல்லா நீளமாக உருட்டிக்கோங்க. இதை இப்போது குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பீஸ் தவிர மற்ற எல்லாத்தையுமே அந்த பவுல்லே போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இதை தொட்டு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் மைதா மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். இதை மைதா மாவில் மட்டும் தான் தேய்க்க முடியும். அப்போ தான் நம்மளோட அப்பளம் கரிஞ்சிடாமல் நல்லா வரும். வச்சுருக்க பீஸை நல்லா ஒரு பால் மாதிரி செஞ்சு எல்லா சைடும் படுற மாதிரி தொட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இதை நல்லா தேய்ச்சிடலாம். நீங்கள் தேய்க்கிற சப்பாத்தி கட்டையிலையும் கொஞ்சம் மாவு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நல்லா ஒட்டாமல் வரும். உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா தேய்ச்சிக்கோங்க மாவு தொட்டு. இப்போ ஒரு ஷார்ப்பான எட்ஜ் இருக்க டம்ளர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க எக்ஸ்ட்ரா மாவு எல்லாத்தையுமே எடுத்துருங்க. அதை எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வச்சுருந்த பவுல்லே போட்டுடலாம். இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா நம்மளோட அப்பளம் சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் அழகாக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்குது. இப்போது இன்னொரு மெத்தடு பார்ப்போம். இதுக்கு கொஞ்சம் நிறையவே மாவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மைதாவை நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை நல்லா தொட்டு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் நல்லா விரிச்சிக்கோங்க. நீங்கள் தேய்க்க நல்லாவே பெருசாகவே வரும். அதே மாதிரியே ஷார்ப் எட்ஜ் இருக்க டம்ளர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ரவுண்டாக அழகழகாக அப்பளத்தை நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ கிட்டக்க வச்சு ரவுண்ட் பண்ண முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் நல்லா தேய்ச்சிட்டு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பளத்தை எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசாக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம அப்பளத்துக்கு ரவுண்ட் பண்ணது போக மீதி மாவெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக பிணைஞ்சிக்கோங்க. இப்போது இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா பிணைஞ்சிட்டு நம்ம எப்பயும் தேய்க்கிறது போல் தேய்ச்சி ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது எல்லா மாவுமே தேய்ச்சிட்டு அப்பளம் எல்லாத்துலேயுமே ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் மைதா அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்த 200 கிராம் உளுந்தம்பருப்புக்கு எனக்கு 60 அப்பளம் வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே ஒன்றா அடுக்கி வச்சு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படியே ஒரு 5 to 6 டைம்ஸ் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களோட அப்பளத்தோட ஷேப் கரெக்டாக வரும். அதோடு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பெருசாக வரும். இந்த ப்ராசஸ் உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்க, எனக்கு இவ்வளோ மைதா போட வேணான்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் தேய்ச்சிட்டு அந்த அப்பளம் ரவுண்ட் பண்ணி ஷேப் பண்ணி எடுக்கிறீங்களா அதோடு நிப்பாட்டினா கூட போதும். ஓகே தான். லாஸ்ட் வாஷ் தேய்ச்சி ரவுண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமும் எனக்கு இது மாதிரி கொஞ்சம் மாவு இருக்குது. ஸோ இதை நான் அப்படியே தான் பொரிச்சு எடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதையும் நீங்கள் மாவு பிணைஞ்சிட்டு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க அப்பளத்தை எல்லாத்தையுமே வெயிலில் காய வைக்கணும். இன்றைக்கி எனக்கு வெயில் இல்லாததுனால நான் வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காற்றுல காய வச்சுருக்கேன். இப்படி காய வைக்கும்போது ஒரு 5 to 6 ஹவர்ஸ்லேயே எனக்கு உடையிற பதம் வந்துருச்சு.
ஸோ அடுத்த நாள் எனக்கு கொஞ்சம் வெயில் வந்துச்சு. நான் மாடியில் காய வச்சுருக்கேன். உங்களுக்கு வெயில் இருந்துச்சுன்னா நீங்கள் மாடியில் மட்டும் ஒரு 1/2 அன் ஹவருக்கு வச்சாலே போதும், நல்லாவே காஞ்சிரும். இப்போ நம்மளோட அப்பளம் எப்படி ரெடியாக இருக்குன்றதை காமிக்கிறேன். பார்த்தீங்களா, உடச்சோடனே டக்குன்னு உடையுது. ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட அப்பளம் சூப்பராக ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம செஞ்ச அப்பளத்தை பொரிச்சுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சான்றதை பார்க்குறதுக்காக ஒரு சின்ன துண்டு அப்பளத்தை நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அப்பளத்தை போட்டோன்னே ரொம்ப அழகாக சூப்பராக பொரிஞ்சு வருது. இந்த அப்பளத்தோட உளுந்தோட டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி எந்த ஒரு பிராண்ட்லேயுமே இந்த டேஸ்ட்டுக்கு நான் சாப்பிட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்ஸ் இது மாதிரி அப்பளம் செஞ்சு நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் வாங்கவே மாட்டீங்க அப்பளம். அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி ரெடியாக இருக்குன்றதை காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா, உடச்சோடனே டக்குன்னு உடையுது. இதோட வாசனையுமே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. எந்த ஒரு சாப்பாடுக்குமே ஒரு அப்பளம் இருந்துச்சுன்னா போதும், அந்த டிஷ் ஃபுல்லாக காலி ஆயிரும். ஸோ நம்ம பொரிச்சு வைக்கும் போதே நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் பாதி காலி பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அப்பளத்தை நம்ம வீட்டில் நம்ம ஹைஜீனிக்காக செஞ்சு தரும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசித்து சமைங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.